ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், சைதை துரைசாமியோட மகனான நம்மளோட வெற்றி துரைசாமி வந்து இறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு தேசத்தில் போய் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி கேட்டு எல்லாருமே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று கிடச்சிருக்கு. என்னப்பா சொல்கிற ஹார்ட் டிஸ்க்கான்னு கேட்டால், எஸ், ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதை ஃபேமிலிஸ் பார்த்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். எஸ், அங்கே இருக்க நிறைய விஷயங்கள்லாம் போய் அவர் ஃபோட்டோ எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அந்த அங்கத்தில் என்னென்னலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு, என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் அவர் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு சினிமாவில் என்னென்னலாம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பென் டிரைவ்ஸில் மட்டும் இல்லாமல் அவரோட ஹார்ட் டிஸ்க்லையுமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கிறார். இதுதான் இப்போ வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்ட் டிஸ்கில் அவர் வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் முதல் கொண்டுமே வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்ல எடுத்த படத்தோட ஒரு சாஃப்ட் காப்பி, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்யாணம் ஆன அந்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஊருக்கெலாம் போய் சுற்றிருப்பார். அந்த ஊரில் சுற்றினதுக்கான ஃபோட்டோஸ், அங்கே நிறைய விளாக்ஸ் எடுத்திருப்பார். அந்த விளாக்ஸ்க்கான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்காராம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி ரொம்பவே வந்து கண்ணீர் மல்க வந்து எல்லாமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மிகப்பெரிய வந்து ஒரு சினிமா ஃப்ரீக் அப்படின்றதுனால லொக்கேஷன்ஸ் பார்க்கறதுக்காக வந்து நிறைய இடத்துக்கு இந்த மாதிரி வந்து போகிறது உண்டு. ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் பார்க்கறதுக்காக போகிறதுல என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலையுமே அந்த லொக்கேஷன்ஸை ஃபோட்டோ ஆர் வீடியோ வந்து எடுத்துகிட்டு வருவாராம். அந்த ஃபோட்டோ ஆர் வீடியோவுமே வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. எதுக்கு அந்த இடத்த ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட படத்துக்கு அந்த லொக்கேஷன்ஸ் தேவைப்படும், ஏதோ ஒரு இடத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வருவார். அதையுமே ஹார்ட் டிஸ்கில் இப்போ வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா இப்போ ஃபேமிலி ரொம்பவே வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணி வச்சு ஆசையோடு வந்திருக்க பையன் இப்போ வந்து இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி ரொம்பவே வந்து கஷ்டத்தில் பட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெற்றி அப்படின்றவர் இப்போது ஒரு பெரிய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய வந்து காடுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பிராணிகள்லாம் வந்து எடுப்பாராம். அப்படி இருக்கும்போது நம்மளோட வெற்றிமாறன் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெற்றி வந்து அங்கே போனதுக்கு காரணமே வந்து பனிக்கரடிகளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. நிறைய பனிக்கரடிகள்லாம் அங்கே வந்து வசிக்குது. அந்த பனிக்கரடிகள்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சோம் அப்படின்னா அதெல்லாம் பார்க்க ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நம்மளோட வெற்றி வந்து அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்மளோட வெற்றிமாறன் சார் வந்து இப்போ பதிவிட்டிருக்காரு. அட பாவீங்களா, என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, இப்போ ஒரு பனிக்கரண்டிக்காக போய் நீ உயிரை விட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லி ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. வெற்றிமாறன் சாருமே அவரோட இரங்கலுமே தெரிவிச்சிருக்காரு. நீங்களும் மறக்காமல் அவங்க இரவு தெரிவிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பந்தப்பட்ட கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.